but if accepted by Hamas, this proposal calls for the release of all remaining hostages immediately, but in no case more than 72 hours. I support your plan to end the war in Gaza, which achieves our war aims. இன்றைய இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று அல்லது ஒரு நிகழ்வு ஒன்று அமெரிக்க வாஷிங்டன் டிசியின் ஒயிட் ஹவுஸில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு தான் இன்று உலகத்தினால் அதிகமாக உற்று நோக்கப்பட்டதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பாகும். இந்த சந்திப்பின் போது இஸ்ரேலிய பிரதமர், அதாவது இதுவரை காலமும் போர் நிறுத்தத்திற்கான எந்தவித சமிக்ஞையும் கொடுக்காத இஸ்ரேலிய பிரதமர் அவர்கள் அமெரிக்காவின் நிர்பந்தமோ அன்பு தொல்லையோ அன்பு காரணங்களினாலோ இந்த போர் நிறுத்தம் ஒன்றிற்கான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார். அதாவது அமெரிக்காவின் இந்த சீஸ்ஃபயர் பிளானுக்கு தான் ஒத்துக்கொள்வதாக என்று அறிவித்திருக்கின்றார். ஸோ இன்று இந்த நடைபெற்ற இந்த சம்பவங்களையும் இந்த போர் நிறுத்த சீஸ்ஃபயர் பிளானின் முழுமையான விவரங்களையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். இன்று செப்டம்பர் 29, 2025 இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு 4வது முறையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இந்த வருடத்திலே சந்தித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் அவர் பதவியேற்றது தொடங்கி இன்று வரை 4 முறை சந்தித்திருக்கின்றார். இது ஒரு அபூர்வமானதும் ஆச்சரியமான ஒரு விடயம்தான். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தலைவரை ஒன்றிற்கும் மேற்பட்ட தடவைகள் சந்திப்பது மிகவும் ரேரான ஒரு சம்பவம், அரிதான ஒரு சம்பவம். அந்த வகையில் தற்பொழுது பெஞ்சமின் நெட்டன்யாகுவை இந்த முறை சந்தித்திருப்பதானது உலகத்தினால் கொடுக்கப்பட்ட அதிகளவான ஒரு ப்ரெஷர் மூலம்தான் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு வெளிப்படையான உண்மை. ஆம், குறிப்பாக இந்த இஸ்ரேல் காசாவில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த போர் தொடர்பாகவும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மனித அவலங்கள் தொடர்பாகவும் கடுமையான ஒரு ப்ரெஷர் ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் சபை, ஏனைய மிக பிரதான நாடுகளினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றிய பெஞ்சமின் நெட்டன்யாகு போர் நிறுத்தம் தொடர்பான எந்தவித சமீட்சையும் தான் வெளிப்படுத்தாமலேயே தனது உரையை நடத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் உடனடியாக ஆயுதங்களை கீழே வைத்து ஹாஸ்டேஜை விடுவித்தால் மாத்திரமே இஸ்ரேல் போரை நிறுத்தும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் அன்று தெரிவித்திருந்தார். பின்னர் அன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் தனது பயணத்தின் போது பத்திரிகையாளர்களை சந்தித்த வேளையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது காசாவிற்கான ஒரு ஃபைனல் பிளான், அதாவது ஒரு சமாதானத்திற்கான இறுதி பிளான் ஒன்று வடிவமைக்கப்பட்டு விட்டதாகவும் அது வெகு விரைவில் அமுலுக்கு வரும் என்ற ரீதியிலான ஒரு தகவலைத்தான் வெள்ளிக்கிழமை வெளியிட்டு விட்டு சென்றிருந்தார். கடந்த சனி ஞாயிறு ஒரு சஸ்பென்ஸாகத்தான் இருந்தது, என்ன நடக்கப் போகிறது என்ற ரீதியில். அந்த நிலையில் இன்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட பெஞ்சமின் நெட்டன்யாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையிலான சந்திப்பானது நடைபெற்றிருந்தது. காலையிலேயே இந்த சந்திப்பின் போது இந்த சீஸ்ஃபயர் தொடர்பான அறிக்கை வெளியிடப்படும் என்ற நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமையே இது கசியவிடப்பட்டிருந்தது ஊடகங்களுக்கு அனைவருக்கும். இது ஒரு 21 பிளான் என்றுதான் சொல்வார்கள். அதாவது 21 பாயிண்ட் சாராம்சங்களை கொண்ட ஒரு பிளான் ஒன்றுதான். இந்த 21 அம்சங்களும் என்னென்ன என்பதை விரிவாக பல்வேறு ஊடகங்கள், பல்வேறு நாடுகளும் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தன. குறிப்பாக நாங்கள் இந்த முதல் 21 சாராம்சங்களும் என்னவென்று பார்த்துவிட்டு இன்று நடைபெற்ற விடயங்களை தெளிவாக பார்ப்போம். இந்த 21 விடயங்களில் முதலாவதாக குறிப்பிட்டிருக்கும் விடயம்தான் Gaza will be de-radicalized terror-free zone that does not pose a threat to its neighbors. அதாவது இந்த காசாவானது டெரரிஸ்ட், அதாவது பயங்கரவாதிகள் அனைவரையும் அழித்துவிட்டு அல்லாது அங்கிருந்து நீக்கிவிட்டு அந்த காசாவிற்கு நெய்பர்ஸ், அதாவது அயலவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு நாடாக, பிரதேசமாக காசா முதலில் மாற்றப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த காசாவானது மீண்டும் அபிவிருத்தி செய்யப்படும் அங்கிருக்கும் மக்களுக்காக, அதாவது ரீடெவலப்மெண்ட் ஒன்று நடைபெறும். அதாவது சர்வதேசத்தின் மேற்பார்வையின் கீழ், சர்வதேசத்தின் நிதி அனுசரணையின் கீழும். அதைத் தொடர்ந்து இஸ்ரேலும் ஹமாஸும் இந்த சீஸ்ஃபயரை ஒத்துக்கொண்டால் உடனடியாக இஸ்ரேல், அதாவது IDF என்று சொல்வார்கள், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இந்த சண்டை நிறுத்தம், அதாவது தாக்குதல்கள் மற்றும் இதர அனைத்து போர் செயற்பாடுகளையும் உடனடியாக நிறுத்தும் என்றும் இந்த பிளானிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலும் ஹமாஸும் இந்த போர் நிறுத்தம், இந்த பிளானை ஒத்துக்கொண்ட 72 மணித்தியாலங்களுக்குள்
ஹமாஸ் தான் பிடித்து வைத்திருக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய 20 ஹாஸ்டேஜஸையும் அதை தவிர இறந்ததாக கூறப்படுகின்ற ஏனையவர்களின் உடல்களையும் 72 மணித்தியாலங்களுக்குள் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும். இதைத்தான் இன்று டொனால்ட் ட்ரம்ப்பும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் இதை வெளியிடும் விதையில் தெரிவித்திருந்தார். அது கட்டாயம் 72 மணித்தியாலங்களுக்குள் இருக்க வேண்டும், அதை தாண்டி செல்லக்கூடாது என்ற ரீதியில் ஒரு அழுத்தம் திருத்தமாக இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற டெட்லைன் 72 hours. இப்படி இந்த ஹாஸ்டேஜஸ் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலானது தாங்கள் பிடித்து வைத்திருக்கின்ற 1000க்கும் அதிகமான பலஸ்தீனிய சிறை கைதிகளை விடுவிப்பார்கள் என்ற ரீதியில் தான் இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறது. முதலாவதாக ஹமாஸ் ஹாஸ்டேஜை விடுவிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தான் பிடித்து வைத்திருக்கின்ற பலஸ்தீனிய சிறை கைதிகளை விடுவிப்பார்கள் என்ற ரீதியில் இந்த பிளான் அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஹாஸ்டேஜஸ் அனைவரையும் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் ஹமாஸ் தனது ஆயுதங்கள் அனைத்தையும் கைவிட்டு சமாதான ரீதியில் ஜனநாயக ரீதியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். ஜனநாயக ரீதியில் நடந்து கொள்வதற்கு யாராவது இந்த காசாவை விட்டு வெளியேற விரும்பினால், அதாவது ஹமாஸ் உறுப்பினர்கள் தலைவர்கள் யாராவது காசாவை விட்டு வெளியேற விரும்பினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் இந்த சீஸ்ஃபயர் பிளான் தெரிவிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சீஸ்ஃபயர் ஒரு ஹமாஸ் ஆயுதங்களை சமர்ப்பித்த பின்னர் ஹாஸ்டேஜஸ் வெளியிட்டப்பட்டதன் பின்னர் அங்கிருக்கும் மக்களுக்கான உதவிகள் கிட்டத்தட்ட 600 ட்ரக்ஸ் பெர் டே, அதாவது ஒவ்வொரு நாளும் 600 லாரி என்று சொல்வார்கள், 600 வாகனங்களை அவர்களுக்குரிய உதவிகளை கொண்டு சேர்க்கும் வகையில் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்றும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர வசதிகள் அனைத்தும் இதன் மூலம் சரி செய்து கொள்ளப்படும் என்றும் இது ஒரு சர்வதேசத்தின் மேற்பார்வையின் கீழ் நடக்கப்படும் என்பதுதான் இந்த சீஸ்ஃபயர் பிளான் தெரிவிக்கும் கருத்து. அதைத் தொடர்ந்து அதாவது ஏற்கனவே கூறியது போல இந்த உதவிகள் சர்வதேச மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இது தொடர்பாக அமைக்கப்பட இருக்கின்ற சர்வதேச சபை ஒன்று இதை கண்காணிக்கும் என்ற ரீதியில் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தான் இப்பொழுது முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் செய்தவன் பின்னர் இந்த காசாவை நிர்வகிப்பது யார் என்பதில் தான் இப்போது இங்கிருக்குமே பெரிய பிரச்சனை தான் என்று மிகவும் தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த காசாவானது ஒரு சபையினால் தான் நிர்வகிக்கப்படப்போகிறது, டெம்பரரியாக, தற்காலிகமாக. அதாவது அந்த சபைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது சமாதானத்திற்கான ஒரு சபை என்று. அந்த போர்ட் ஆஃப் பீஸின் ஹெட்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார் என்றும், அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே இதை கதைத்திருக்கிறோம், பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் இந்த சபையிலே ஒரு முக்கிய பங்கு வகிப்பார் என்றும். ஆனால் அவருடைய ரோல் என்னவென்று இன்னும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. அவருடைய பெயர் மட்டும்தான் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்பினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய அங்கத்தவர்கள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இருக்கலாம், அரப் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் இருக்கலாம் என்ற ரீதியில் தான் டொனால்ட் ட்ரம்ப் என்று கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஸோ இந்த சபை தான் காசாவை விட்டு ஹமாஸ் வெளியேறியதன் பின்னர், இஸ்ரேலிய படைகள் மெல்ல மெல்ல வெளியேறியதன் பின்னர் அந்த காசாவை நிர்வகிக்கும். மக்களின் அன்றாட வாழ்க்கைக்காக டெம்பரரியாக, தற்காலிகமாக அங்கு ஒரு சிவில் கவர்மெண்ட் ஒன்று அமைக்கப்படும் வரை இந்த சபை தான் அதை நிர்வகிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இன்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த காசாவின் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹமாஸும் பலஸ்தீனியன் அத்தாரிட்டியும் எந்தவித பங்கும் வகிக்காது என்பதை மிகவும் அழுத்தமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த பலஸ்தீனியன் அத்தாரிட்டி தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெஸ்ட் பேங்க், அதாவது பலஸ்தீனத்தின் மற்றைய பகுதி வெஸ்ட் பேங்கில் தற்போது அதிகாரத்தில் இருப்பது. அதைத்தான் பலஸ்தீன அத்தாரிட்டி முன்னர் இப்போதைய ஜனாதிபதி அதிபராக இருக்கிறார் முகமது அப்பா, அவர் தலைமையில் தான் இது இயங்குகிறது. இதை இஸ்ரேல் கடுமையாக எதிர்க்கிறது என்றால் பலஸ்தீனியன் அத்தாரிட்டியானது ஒரு தீவிரவாத இயக்கம் என்ற ரீதியில் தான் இஸ்ரேலின் நிலைப்பாடு இருக்கிறது. ஸோ இஸ்ரேல் அதை எதிர்த்து வருகிறது, பலஸ்தீனிய அத்தாரிட்டியிடம் காசாவை கொடுப்பதில். அந்த ரீதியில் தான் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. இது பலஸ்தீனியன் அத்தாரிட்டி எந்தவித சம்பந்தமும் படாது என்ற ரீதியில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை தவிர இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எக்கனாமிக்கல் பிளான், அதாவது பொருளாதார ரீதியில் என்று வளர்ப்பது, அது தொடர்பாக நிறைய அம்சங்கள் இந்த இதிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து மிக முக்கியமானது ஒன்றுதான் இந்த செக்யூரிட்டி கேரண்டி ஒன்று வழங்கப்படும். அதாவது இஸ்ரேல் மீது இனி எந்த விதமான தாக்குதல்களோ பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயங்களோ காசாவில் நடைபெறாத வகையில் தான் அங்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அமைக்கப்படும் என்ற ரீதியில் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், இஸ்ரேலானது எப்பொழுதுமே தன்னை சுற்றி ஒரு எதிரிகள் இருப்பதாகத்தான் பாவித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான், இந்த பக்கம் சிரியா, தற்பொழுது காசா. ஸோ இந்த ரீதியில் தான் இஸ்ரேலுக்கு தன்னுடைய நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் அங்கு ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதில் இஸ்ரேல் குறியாக இருக்கிறது. அதற்கு அமெரிக்கா தனது ஆதரவையும் வழங்கி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருக்கும் அரசாங்கமானது வெஸ்டர்ன் சப்போர்ட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த
அக்ரிமெண்ட்டும் அந்த ரீதியில் தான் அமைந்திருக்கிறது. ஸோ டுடே இன்று இந்த 21 பாயிண்ட்களை கொண்ட இந்த பீஸ் பிளான் ஆனது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் இதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய மிக முக்கியமான தகவல். அதை டொனால்ட் ட்ரம்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது இந்த பீஸ் பிளான் ஆனது ஹமாஸிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஹமாஸ் இதற்கு ஒத்துக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு நிலையில் தான் தற்போது இருக்கிறது. இதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் அங்கு இருப்பதாக தெரியவில்லை. ஸோ இதைத்தான் சர்வதேச நாடுகளும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அனைவரும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமரும் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த முயற்சியை தான் பாராட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் ஹமாஸுக்கு இதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை என்றும் இதை கட்டாயம் நிச்சயம் இதை ஆதரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் தான் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இதே ரீதியான கருத்துக்களை தான் ஜெர்மனி அரசாங்கமும் தெரிவித்திருக்கின்றது. இதர பல ஐரோப்பிய நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன. ஸோ தற்பொழுது ஹமாஸின் கையில் தான் இப்பொழுது இந்த பிரச்சனை தங்கி இருக்கிறது. ஹமாஸ் ஒத்துக்கொண்டால் இப்பொழுது போர் நிறுத்தம் உடனடியாக அமல்படுத்தப்படும். இல்லை என்றால் இஸ்ரேல் பிரதமர் உடனடியாகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார், ஹமாஸ் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இஸ்ரேல் வில் ஃபினிஷ் தேர் ஜாப் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்ரேல் இதை என்னவாறு ஹேண்டில் பண்ணும் என்பதை அவர் மிக ஒரு ஆக்ரோஷமாக ஒரு காட்டமாக தெரிவித்திருந்தார். அவர் போரைத்தான் அவர் எப்பொழுதும் விரும்பி இருக்கிறார் பெஞ்சமின் நெட்டன்யாகு. இது ஒரு அமெரிக்காவின் நிர்பந்தத்தினால் தான் இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்பது வெளிப்படையான உண்மை, அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இதை தவிர தற்பொழுது பலஸ்தீனியன் அத்தாரிட்டி என்று கூறப்படுகின்ற வெஸ்ட் பேங்கில் இருக்கின்ற அந்த அரசாங்கமானது இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த முயற்சிகளுக்கு தாங்கள் முழு ஆதரவை வழங்குவதாகவும் இது ஒரு மிக முக்கியமான நல்ல முடிவு என்ற ரீதியிலும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இதை தவிர இன்னொரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கட்டாரிய அரச தலைவரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாங்கள் நடத்திய அந்த கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் நடத்திய தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்டதாக இன்று அல் ஜசீரா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதை கட்டாரி அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருப்பதாகத்தான் அல் ஜசீரா தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு தாங்கள் மன்னிப்பு கோரியதாகவும் அதை தவிர இனிமேல் கட்டார் மீது எந்தவித தாக்குதலும் நடைபெறாது என்ற ரீதியிலும் இஸ்ரேல் பிரதமர் வாக்குறுதி ஒன்றை அளித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த கட்டாரின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்ல வேண்டும் இந்த பிரச்சனையில். ஏனென்றால் அமெரிக்காவும் கட்டார் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவே இல்லை. கட்டார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை இது என்ன சொல்வதென்றால் ஒரு கட்டார் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைகளுக்குள் செல்லாமல் ஒரு சமாதான ரீதியில் தீர்த்து கொள்வதற்கு விரும்புகின்ற ஒரு நாடு. அது பொருளாதார வளர்ச்சியில் தான் பெரும்பாலும் தனது பார்வையை செலுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ரீதியில் கட்டாரின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலானது உலகத்தை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இதை கட்டாரும் கடுமையாக எதிர்த்திருந்தது. ஸோ அமெரிக்கா இந்த விடயத்தில் இஸ்ரேல் மீது அவ்வளவு பெரிதான ஒரு பார்வையை கொண்டிருக்கவில்லை. இஸ்ரேல் மீது ஒரு அதிருப்தியை தான் கொண்டிருந்தது. ஸோ இதை டொனால்ட் ட்ரம்பும் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். இந்த ரீதியில் தான் அமெரிக்க அதிபர் ஒரு பிரஷரை கொடுத்திருக்க வேண்டும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு, இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஏற்கனவே அவர் வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார், தான் நிறைய போர்களை நிறுத்தியதாகவும் அப்படி இப்படி என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இருந்த போதும் அவர் கடந்த முறை ரஷ்ய அதிபரை சந்தித்து அந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்த போதும் அது அவ்வளவு பெரிய சக்சஸை அவர் கொடுக்கவில்லை. அவர் ஒரு சங்கடமான நிலையில் தான் இருக்கிறார். அந்த போர் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ தான் எப்படியாவது இந்த காசா போரை நிறுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். அதுக்கு என்ன விதமான முயற்சிகளையும் எடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். இந்த ரீதியில் தான் இன்று காசா சீஸ்ஃபயர் பிளான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது பொதுவாக ஒரு குட் நியூஸ் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு ரிலீஃபாகத்தான் இருக்க வேண்டும். இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் தற்பொழுது இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த போரானது கிட்டத்தட்ட ஒரு தற்காலிகமாக வேணும் ஒரு ஓய்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஸோ பொதுவாக பார்ப்போம் நாளை மறுதினங்களில் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஹமாஸிடமிருந்து வரப்போகிறது என்று சொல்லி. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் பட்சத்தில் இந்த போரானது உடனடியாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை வெளிப்படையான உண்மை. உலக நாடுகளும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.